ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவர் வீடர் மிஷின் வச்சு தான் வந்து உளுத்த மூட்டை போட போகிறோம். அந்த உளுத்த மூட்டை எப்படி போடுறதுன்றது நம்ம பார்க்கலாம். இந்த பவர் வீடர் மிஷின் வச்சு தான் கிசான் கிராஃப்ட்டு, இந்த பவர் வீடர் மிஷின் வச்சு தான் நம்ம வந்து உளுத்த மூட்டை போட போகிறோம். இந்த கைனி ஃபுல்லாக போட போகிறோம். அது எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எப்படி போடலான்னு சொல்லி நான் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இந்த கிசான் கிராஃப்ட்டு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. வச்சு தான் நம்ம வந்து உளுந்து போட போகிறோம். உளுந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த வயலில் தான் நம்ம போட போகிறோம். ப்ளைனாக இருக்குது பாருங்கள். இந்த வயலில் தான் ஃபுல்லாகவே போட போகிறோம். உளுந்து போட போகிறோம். உளுந்து எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உளுந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இந்த கிசான் கிராஃப்ட் பவர் வீடரில் இதெல்லாம் கலப்பையை மாட்டிட்டு நம்ம பார்த்திங்கன்னா உளுந்து போட போகிறோம். கைனி எப்படி இருக்கு பாருங்கள். இந்த கைனியில் தான் போட போகிறோம். கொஞ்சம் ஈரமாக இருக்குது, மழை பெஞ்சுது. இதை எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உளுத்த மூட்டையை தான் எடுக்கிறோம். உளுத்த மூட்டை தான் எடுத்துகிட்ருக்கோம். எடுத்து நம்ம வந்து வயலில் போட போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், எடுத்தாச்சு. உளுத்த மூட்டை எடுத்தாச்சு. இதுதான் வயலில் போட போகிறோம். உளுத்த மூட்டை போடுறோம். இப்போ உளுத்த மூட்டையை விசிற போகிறோம். உளுத்த மூட்டை தான் ஃபுல்லாக விசிறிடணும். உளுத்த மூட்டையை ஃபுல்லாக விசிறிட்டு உளுத்த மூட்டை பார்த்தீங்கன்னா இவருக்கு விழுந்துருக்கு பாருங்கள். உளுத்த மூட்டை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உளுத்த மூட்டை தான் விசிறிட்டு இருக்காரு. விசிறிட்டு நம்ம ஓட்ட போகிறோம். பவர் வீடரில் எப்படி ஓட்டலான்னு பார்க்கலாம். உளுத்த மூட்டை தான் ஃபுல்லாகவே வயலில் போட்டுட்ருக்கோம். வயலில் போட்டுட்டு பவர் வீடர் வந்து நம்ம பவர் வீடர் வச்சு ஓட்ட போகிறோம். ஃபுல்லாக அப்படியே ஓட்டிட வேண்டியதாங்க. விசிறிட்டு இருக்காரு. பவர் வீடர் வச்சு போட போகிறோம். ஃபுல்லாக உளுந்து தான் போடுறோம். இந்த வாட்டி எப்படி விளையுதுன்னு பார்க்கலாம். அப்படியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பவர் வீடர் மிஷினு கலப்பெல்லாம் மாட்டியாச்சு. ரெண்டு சைடுமே கலப்பு மாட்டியாச்சு, அந்தாண்டையும் கலப்பு மாட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பவர் வீடர் ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உளுந்துலாம் விதைச்சாச்சு. இந்த உளுந்து மேலே நம்ம அப்படியே நேராக ஓட்ட போகிறோம். எதுவுமே ஆகாது, நல்லா வளரும். பார்ப்போம். முளைஞ்சதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறேன், அடுத்த வீடியோ போடுறேன். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா சுவிட்சை ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிவிட்டு கீரில் இருக்கிறத நியூட்ரல் பண்ணிங்க. நியூட்ரல் பண்ணிவிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுவோம். அவ்வளோதான். பெட்ரோல் ஆனில் இருக்குது. ஸ்டோக் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஓட்ட போகிறோம். எப்படி ஓட்டலான்னு பார்க்கலாம். மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கீர் போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு கீரே போட்டுக்கலாம். ஓட்ட போகிறோங்க. இதாங்க ஓட்டணும். அடிச்சு மாட்டு கட்டணும். அடிக்கிது பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது போட்ட உடனே நம்ம வந்து மண் ஈரமாக இருக்குது. மண் ஈரமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழம் எடுக்குது. அதனால் வந்து இந்த கலப்பையை கட்டிடுவோம். கலப்பையை கட்டிட்டு நம்ம இந்த பார் ராடு மட்டும் போட்டுருவோம். ராடு கம்பியை மட்டும் போட்டுருவோம். கம்பியை மட்டும் போட்டு இந்த கலப்பையை வச்சு ஓட்டிக்கலாம். இந்த இதை வந்து கட்டிடலாம். ஏன்னா ரொம்ப ஆழம் போகுது, அதனால் கட்டிடுவோம். கட்டிட்டு நம்ம அந்த இது ராடு போட போகிறோம்.
இதை கழட்டிடுவோம். ரொம்ப ஆழமாக போகுது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை போடுவோம். இந்த ராடு போட்டுருவோம், கம்பி ராடு. இதுலேருந்து டெத்து ராடு, இது வந்து டெத்துன்னு சொல்லுவாங்க. ஆழம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இது போடுறதுக்காக போட்டுக்கிறோம். இந்த அளவு போட்டுக்குவோம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த அளவுக்கு போதுமானது. இதை மாட்டிக்கலாம். இந்த கலப்பையை வந்து பார்த்திங்கன்னா இந்த கலப்பையை வந்து எடுத்துன்னு போய்ட்டு ஓரமாக வச்சிடலாம். ஓரமாக வச்சுட்டு அதை ஓட்டு பார்ப்போம், எப்படி ஓட்டுதுன்னு பார்க்கலாம். ராடு மாற்றியாச்சு. ராடு மாற்றிட்ட பிறகு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுவோம். ஏன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஆயம் ரொம்ப எடுக்குது அந்த கலப்பையை மாட்டதுனால. இப்போ வந்து கலப்பையை கட்டியாச்சு. அந்த ரொட்டேட்டர் கலப்பையை மட்டும் போட்டிருக்கேன், அதை மட்டும் போட்டு நம்ம ஓட்ட போகிறோம். ஏன்னா நான் வந்து உளுந்து போகிறதுனால ஈரம் இருக்காதுன்னு நினச்சேன். ஈரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் வந்து அதை கட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதை போட போகிறோம், போட்டு ஓட்ட போகிறோம். எப்படி ஓட்டலான்னு பார்க்கலாம். ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஈரை போட்டு எப்படி ஓட்டுவோம். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாதி ஓட்டியிருக்கோம். அந்த இடம் கொஞ்சம் ரொம்ப ஈரமாக இருக்குது. ஏனி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஓட்டியிருக்க பாருங்க. மண் சூப்பராக இருக்கு பாரு. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈரமாக இருக்குங்க. இப்போ நம்ம ஓட்டணும், வெயில் கொஞ்சம் காயணும். ரொம்ப ஈரமாக இருக்கிறதுனால ரொம்ப ஆழமாக எடுக்குது பவர் வீடு. அதான் பார்க்குறீங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உளுந்து போட்டு ஓட்டியாச்சு. முளைக்கும் போது நான் வீடியோவில் போடுறேன். இது வரைக்கும் ஓட்டியிருக்கேன், பக்கா இருக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உளுந்து போட்டோன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா உளுந்து போட்டது தான் நம்ம ஓட்டிகிட்ருக்கோம் பாருங்கள். அதுதான் ஓட்டிகிட்ருக்காரு, எங்கள் அப்பா ஓட்டிகிட்ருக்காரு. தனி ஃபுல்லாகவே ஓட்டிகிட்ருக்காரு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாதி ஓட்டி முடிச்சாச்சு. அதுதான் ஓடிட்டுருக்கோம். பவர் வீட்டுக்கு பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு பாருங்க, சூப்பராக ஓடிட்டு இருக்கு. அதான் பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோவில்.